தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிராமணர்கள் ஒதுக்கப்படுகிறாங்க, சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க, அவங்களுக்கு தன்மானம் சுரண்டப்படுது. அவர்களை வந்து தொடர்ந்து அவங்கள வந்து நூலுபான் சொல்கிறது, தாலிபான் சொல்கிற மாதிரி நூலுபான் சொல்கிறது, அடிசார் மாமின்றது, ஊர்காண்டின்றது, இப்படி ஒரு பாப்பாத்தி இப்படி அசிங்கமாக பேசுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆனால் அம்பேத்கரனுடைய சித்தாந்தம் என்ன, 100% விழுக்காடுகள் எல்லாத்துக்கும் சலுகைகள் வேணும்னு சொன்னார். அந்த சட்டத்தை கூட தமிழ்நாட்டில் எரிச்சாங்க. தமிழ்நாட்டில் இந்த பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டி அம்பேத்கரனுடைய சட்டத்தை முதல் சட்ட புக்கத்தை எரிச்சாங்க. இன்றைக்கி அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் ஒன்றா போட்டுட்டு அரசியல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எந்த சலுகைகள் கிடையாது. இவன் உயர்ந்தவன் சொல்லியே இவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. கிழிஞ்ச வேஷ்டியை கட்டிட்டு சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் சென்னையில் இப்போ ஜஸ்ட் நவ் A2B அடையார் பக்கத்தில் ATP ஹோட்டலில் அந்த ஒரு பிராமணர், அவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குது. அவர் அந்த கடை வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. சனாதன தர்மத்தை கொடுத்ததே பிராமணர்கள் தானே சார்? சனாதன தர்மத்தை பிராமணர்கள் கொடுக்கல. ஊழல்ன்றது வந்து இந்துக்களுடைய வாழ்வியல் முறை. ஊழல்ன்றது எல்லா சமுதாயம் போடும். பிஜேபியை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லும், 10 காரணம் சொல்லும், இல்லை 2 காரணம் சொல்லு, இல்லை 1 காரணம் சொல்லும். பிரதமர் அவர்களே வந்து அவருடைய பிரச்சாரத்தில் வந்து போன வாரம் பங்களாதேஷ்லேருந்து வந்து 6 பேரை வந்து திருப்பூரில் பிடிச்சிருக்காங்க. இப்படி சட்டவிரோதமாக குடி வர்றவனை பிடிக்கிறது தான் அந்த சட்டமே தவிர, பூர்வ குடிகளாக வாழக்கூடிய இந்தியாவில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களே இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. எத்தனை பேர் இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க? சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து ஒரு கோட்டா ஒரு சலுகையிலே இல்லாமல் வாழ்றான். அந்த கவர்மெண்ட் அதிகாரியாக நிறைய பேர் வந்து அதுக்கு நீங்கள் சாங்க, மருந்து குடிச்சு சாங்க. வர்ணாசல கோட்பாடு இந்து தர்மத்தில், மனு தர்மத்தில் நீ எதெல்லாம் புனிதன்னு சொல்கிறியா அதை உடைக்கிறதா என் வேலைன்றாரு மாரி செல்வராஜ் மேடையில் சொல்கிறாரு. காணொலி இருக்குது. நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா புனிதம், அப்போ உங்கள் அம்மா. எங்கள் அப்பா புனிதம், அப்போ உங்கள் அப்பா. எங்கள் அக்கா புனிதம், அப்போ உங்கள் அக்கா. கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவாரா? ரஞ்சித் சொல்கிறாரு, சென்னைனா நாங்கள் தான். இதில் யார் அடிமைப்பட்டிருக்கா நீங்கள் சொல்லுங்கள். சென்னைனா நாங்கள் தான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் தான் அப்படின்னா எங்கள் சமூகம் தான் சென்னை, எவனும் இங்கே ஆட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு. இது யார் ஆணவ சாதி, யார் ஆதிக்க சாதி சொல்லுங்க சார்? ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்போ அவன் வந்து பதிலுக்கு வந்து பேசதானே செய்வான் சார். அப்போ ஆணவ கொலைகள் வந்து நடக்கிறதே இல்லையா சார்? ஆணவ கொலைன்றதை விட ஸ்வேதாவை இந்த நாடு உடையக்கூடாது, இந்த நாடு கட்டமைப்போடு இருக்கணும்னு போராடின ஒரு கூட்டத்தை இன்னைக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு போராட வச்சிருக்கு இந்த திராவிடம்னா. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திரு திருமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஸ்வேதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, சொல்லுங்க சார். இப்போ நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சரி, இந்தியா அளவுலையுமே வந்து பிராமணர்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படின்ற கருத்து வந்து பெரும்பான்மையா சொல்லப்படுது. உண்மையாவே ஒதுக்கப்படுறாங்களா? ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? எல்லோரும் வணக்கம், நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். இந்தியா முழுவதும் அவங்கள ஒதுக்கப்படலை. அவங்க ஒதுக்கப்படுறது, நசுக்கப்படுறதெல்லாம் எங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்கன்னு ஒரு குரூப்பு படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிராமணர்கள் ஒதுக்கப்படுகிறாங்க, சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க, அவங்களுக்கு தன்மானம் சுரண்டப்படுது. அவர்களை வந்து தொடர்ந்து அவங்கள வந்து நூலுபான் சொல்கிறது, தாலிபான் சொல்கிற மாதிரி நூலுபான் சொல்கிறது, அடிசார் மாமின்றது, ஊர்காண்டின்றது, இப்படி ஒரு பாப்பாத்தி இப்படி அசிங்கமாக பேசுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இங்கே தான் சமூக நீதி பேசுவான். தன்னை தானே ஒருத்தன் சமூக நீதிவாதின்னு சொல்லுவான், சமூக நீதியை நடந்துக்கிற மாட்டான். சுயமரியாதைன்னுவான். இங்கே சுயமரியாதைன்னா என்னன்னு அர்த்தம் தெரியாதவனாக இருப்பான். இவங்க பூரா என்ன செய்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் மீது தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்திலையும் சொல்ல முடியாது. எல்லா மாநிலத்திலையும் அவங்க பண்டிட்டுகளாகவும் அவங்கள வந்து புரோகிதர்களாகவும் அவங்கள நல்ல மரியாதையாக வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தேசம் விடுதலை பெறாத காலத்திலிருந்து இந்த தேசத்திற்காக முழு மூச்சாக தன் இன்னுயிரை நீத்தவர்கள் பிராமணர்கள்.
தனக்காக எதுவும் இல்லாமல் நாடு சுதந்திரம் பெற வேண்டும், நாட்டுக்காகவே வாழ்ந்தவர்கள். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் நான் நிறைய ஊடகத்தில் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். குதிராம் போஸ்ன்னு சொல்லி ஒரு பிராமண பையன் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கெல்லாம் கொடுங்கோல் தண்டனை கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு மேஜிஸ்ட்ரேட் மேலே வந்து வெடிகுண்டு எறிகிறான். அந்த வெடிகுண்டு எறிகிறப்ப அவங்களுடைய மனைவி மகள் இறந்துடுறாங்க. இவன் வந்து கொலைக்களத்தில் நிறுத்தப்படுறான். அந்த கொலைக்களத்தில் நிறுத்தப்படுகின்ற பொழுது அவன் வாழ்க்கையில் அந்த கடைசி அவனுக்கு வயசு அப்போ 16 வயசு. 16 வயசில் நம்ம நாட்டில் இருக்க தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பொம்பளை பிள்ளை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிட கூட்டங்கள். ஆனால் அன்னைக்கு அந்த குதிராம் போஸ் 16 வயசில் தூக்கில் தொங்குறப்ப பகவத்கீதை கையில் வச்சுக்கிட்டு வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு தான் செத்தான். இறுதியில் உனக்கு என்ன வேணுன்றதை அவன் கேட்டது பகவத்கீதையும் இந்த நாட்டினுடைய தர்மத்தை கேட்டான். அப்படி இந்த நாட்டிலும் சனாதன தர்மத்திற்காகவும் இந்த தேச விடுதலைக்காகவும் பாடுபட்டவர்கள் பிராமணர்கள். சார், இப்போ நீங்க விடுதலைக்காக பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து விடுதலை வந்து இந்தியா அடைஞ்சதுக்கு அப்புறமே எல்லா மக்களுக்கும் இங்க சுதந்திரம் இருக்கா அப்படின்றதுனால நாங்க விடுதலை போராட்டத்துல வந்து கலந்துக்கல அப்படின்னு நான் சொல்லல. அம்பேத்கர் அவர்கள் வந்து மகாத்மா காந்தி கிட்டே வந்து கேட்டாங்க. அப்போ அதை எப்படி பாக்குறீங்க சார்? இங்க மக்களுக்கு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைக்கே வந்து அவங்களால சுதந்திரமா செய்ய முடியாத நிலை இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த சுதந்திரம் வந்து உண்மையான சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த தேச விடுதலைக்காக இன்னைக்கு அம்பேத்கர் ஒரு நல்ல மனிதர், சட்டம் இயற்றினார். சட்ட 11 பேர் கொண்ட குழுவில் அவர் ஒருவர். ஆனால் சட்டம் அம்பேத்கர் எட்டுனா அனைவருக்குமான சட்டமாக இருக்கணும், 90% சலுகைகள் எல்லா மக்களுக்கும் 100% கிடைக்கணும்னு நான் அம்பேத்கர் சொன்னார். ஆனால் அவர் இந்த சுதந்திர போராட்டத்தில் அவர் அதிகமாக நான் தன்னை ஆட்படுத்தி கொண்டதில்லை, ஒரு நாள் கூட சிறைச்சாலை சென்றதில்லை. அவருக்கு இந்தியா முழுவதும் சிலைகள் இருக்குது. ஆனால் அம்பேத்கருடைய சித்தாந்தம் என்ன, 100% விழுக்காடுகள் எல்லாத்துக்கும் சலுகைகள் வேணும்னு சொன்னார். அந்த சட்டத்தை கூட தமிழ்நாட்டில் எரிச்சாங்க. தமிழ்நாட்டில் இந்த பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டி அம்பேத்கரினுடைய சட்டத்தை முதல் சட்ட புக்கத்தை எரிச்சான். இன்றைக்கி அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் ஒன்றா போட்டுட்டு அரசியல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அம்பேத்கரை பொறுத்தளவுக்கு எல்லா சமூக நீதின்றது அம்பேத்கர் தான் சொன்னார். சமூக நீதி என்பது எல்லா மனிதனுக்கும் எல்லா சலுகையும் கிடைக்க வேண்டும். அதுக்கு தான் இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி இடபிள்யூசி கொண்டு வரார். பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எந்த சலுகைகளும் கிடையாது. இவன் உயர்ந்தவன் சொல்லியே இவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. கிழிஞ்ச வேஷ்டியை கட்டிட்டு சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் சென்னையில் இப்போ ஜஸ்ட் நவ் A2B அடையார் பக்கத்தில் ஏடிபி ஹோட்டல்கிட்ட அந்த ஒரு பிராமணர், அவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்குது. அவர் அந்த கடை வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ நான் பார்த்துட்டு வரேன் நான். அப்போ அவர்களுடைய நிலைமை என்ன இருக்குது, அவங்கள உயர்த்தி மேலே கொண்டு போகணும்னு சொல்லி. பிராமணர்னு எப்படி சார் பிச்சை எடுக்கிற அந்த நபருடைய எப்படி பிராமணர்? அவர் நான் பார்த்தேன், ஒரு திராட்சை கொட்டை உள்ள பூணூல் போட்டிருக்காரு, நல்ல கலராக இருக்கார். ஒரு தாயும் மகனுமாக அவங்களுடைய நிலைமை. இன்றைக்கி இங்கே சொல்கிறாங்களே பிராமணன் பூரா வசதி வாய்ப்பாக இருக்கிறான், அவன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தான், பிராமணன் தான் நம்மளை தீண்டத்தகாதவன் நம்மளை சொன்னான் வச்சான்னு சொல்கிறாங்க. பிராமணர்கள் இன்றைக்கி வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறான். நான் பார்த்தேன்னு எனக்கு குபீர் இருந்துச்சு. அவரை பார்த்தாலே சாமியை பார்த்த மாதிரி இருக்குது. அவரை பார்த்த உடனே சாப்பாடு வாங்கி அவங்க தாய் மகனுக்கு கொடுத்துட்டு அவங்க அந்த ரோட்டு ஓரமாக ஒரு கொடையை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி பிராமணனுடைய நிலை தமிழ்நாட்டில். ஆனால் எல்லாம் கட்டமைக்கப்படுது தமிழ்நாட்டில் மட்டும். பிராமணன் உன்னைய வந்து நீ வீடு கட்டுவ, அவன் வீட்டில் உன்னை தீட்டு கழிக்கிறேன்னு சொல்லுவான், நீ கோயில் கட்டுவ, நீ சாமி உங்களை அப்புறம் வெளியே திட்டி போய் உள்ளே உட்காந்துக்குருவான். அப்போ தீண்டாமை வந்து பிராமணர்கள் வந்து பண்ணது இல்லை, அவங்க பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது, அவங்க பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? சாஸ்திரங்களும் வேதங்களும் தர்ம சாஸ்திரங்களும் சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கதோ அதான் பிராமணர்கள் கடைபிடிக்கிறாங்க இப்போ வரைக்குமே. அவர்களாக எதையுமே செய்யலை. சனாதன தர்மத்தை கொடுத்தது பிராமணர்கள் தானே சார்? சனாதன தர்மத்தை பிராமணர்கள் கொடுக்கல, மனு தர்மத்தை பிராமணர்கள் கொடுக்கல, வேதங்களை பிராமணர்கள் கொடுக்கல, கடவுளாக இருப்பவர்கள் யாரும் பிராமணர்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு சேவகம் செய்வதற்காக அந்த தர்மத்தை படித்தவர்கள், அந்த வேதத்தில் ஆகம விதிகளையும் அந்த அஸ்த சாஸ்திரங்களையும் படித்தவர்கள் அவர்கள் படித்து அந்த படித்த படிப்புக்கான வேலை. இப்போ நீங்கள் ஒரு படிப்பு படிக்கிறீங்க, இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் உங்களுக்கு என்ன 10 பேர் 6 பேர் தெரியும், எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து ஸ்வேதாவை வந்து நான் வந்து நீ உங்களை ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, உங்களை நான் இன்டர்ஃபியர் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோவம் வருமா வராதா?
இதுதான் பிராமணர்களுக்கு அவங்க மீது சார். உள்ள அப்போ motivation. கடவுள் போதித்த அந்த மனுஸ்மிருதியையோ இல்ல வர்ணாசனத்தையோ தான் வந்து பிராமணர்கள் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. கடவுள் போதிக்கல. அப்போ எல்லாமே மனுவை கொடுத்தவன் சத்திரியன், வேதத்தை கொடுத்தவன் மீனவன், வர்ணாசல கோட்பாடை கொடுத்தவன் யாதவன். இதுல எங்கேயுமே பிராமணன் இல்லை. பிராமணர் என்று பிராமணன் எதிர்ப்பு என்பது இந்துக்களின் எதிர்ப்பு. சார், இப்போ இவங்க மீனவர்கள் கொடுத்தாங்க, இவங்க எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றப்போ அதற்கு முன்னாடி வந்து ஜாதிய பேதங்கள் வந்து இருந்துதா? இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா என்ன தொழிலின் அடிப்படையே நான் வர்ணாசிர கோட்பாடை அடைந்தேன். ஜாதியில் ஏற்றத்தாழ்வு இல்லை. ராமனே வந்து குகனை வந்து தன்னுடைய 5வது தம்பியாக தான் ஏற்றுக்கிறான். அதே போல் எல்லா கீதையிலும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, மனிதனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு தான் சொல்லுது. எல்லாமே இங்கே இருக்கான் பாருங்க, எல்லாம் கற்றிருந்த மாமேதைகள், எதையுமே அவனுக்கு தெரியாது. ஒருத்தனை வையணும், ஒரு ஹிந்து தர்மத்தை பேசணும் அப்படின்றதுக்காண்டி என்ன செய்வானா, பிராமணன் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுருப்பான். இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இந்த நாட்டுக்காக தூக்கிலே தொங்கியவர்கள் பிராமணர்கள், சிறைச்சாலைக்கு அஞ்சாதவர்கள் பிராமணர்கள், துப்பாக்கிக்கு அஞ்சாதவர்கள் பிராமணர்கள், வெள்ளையினை எதிர்த்து போரிடுவதற்கு அஞ்சாதவர்கள் பிராமணர்கள். ஆனால் அந்த பிராமணர்கள் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கைக்கூலிகள் தேவை. ஒரு நாடு இந்திய சுதந்திரம் என்பது இத்தனை காலம் நீடித்து கொடுக்கப்பட்டதற்கு காரணம் நம்ம நாட்டில் பிறந்த துரோகிகள். சார், அப்போ அவங்க வந்து எந்தவித தீண்டாமையும் செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, தீண்டாமை செஞ்சிருந்தா பாரதி முண்டாசுகதி பாரதி எதுக்கு ஹரிஜனன் வந்து கையில தோல் மேல தோல் போட்டு அக்ரஹாரத்துக்குள்ள கூட்டு போறாரு? சார், அப்போ அவங்க நீங்க ஒரு சில நபர்களை மட்டும் அப்படி சொல்றீங்க. ஆனா வந்து இப்போ ஒரு பிராமணர் வராரு அப்படின்னா மேல இருக்க துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு போன இதுவும் இருக்கு, செருப்பு எடுத்து தலையில வச்சுட்டு போனவங்களும் இருக்கதான் செய்யுது. அது இப்பவுமே இருக்கு. இருந்துச்சு, இருக்கா? இருக்கு சார், இப்பவும் இருக்கு. எங்க இருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? நாங்குநேரியில எல்லாம் சைடுல இருக்கு சார். நான் வந்து நானா மரியாதை கொடுக்கறது வேற, நீ துண்டை இடுப்புல கட்டிட்டு வாடான்னு சொல்றது வேற. சரிங்களா? அப்படி எந்த பிராமணன் நீ என்னை பார்த்தா துண்டுல இடுப்புல துண்டை கட்டிட்டு வாடா இருந்தது இல்லையா சார்? இருந்ததை இல்லாதன்னு சொல்ல நான் ஒரு விஷயம் கேளுங்க. அந்த காலகட்டங்கள்ல நீங்க ரெண்டு பகுதி இருக்கும். ஒரு மனிதனுக்கு 2 முகம் இருக்கும். திருமாற உங்ககிட்ட பேசுற முகம் ஒன்று இருக்கும், எனக்குள்ள ஒரு முகம் இருக்கும், 4 செவத்துக்குள்ள ஒரு முகம் இருக்கும். ஒவ்வொரு முகமும் வெளி முகத்தில் அவன் இந்த தேசத்திற்காக எவெல்லாம் செத்தான்றதை பார்க்கணும், எவெல்லாம் இன்னைக்கு வேக்கானம் பேசுறான்னு பார்க்கணும், எவெல்லாம் இன்னைக்கு வந்து வெறும் வரலாறை வச்சுக்கிட்டு நாங்கள் வரலாறு படைச்சிற மாதிரி பேசுறான்னு பார்க்கணும். எண்ணற்ற இளைஞர்கள் இந்த தேசத்துக்காக செத்த வெம்புரா பிராமணன். இந்த தேசத்திற்காக அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ராஜராஜ சோழன் படையில் செத்துருக்கான், திருமல நாயக்கர் படையில் செத்துருக்கான், பாண்டியர் மன்னர் படையில் செத்துருக்கான். யாருமே வந்து வெறும் மணியாற்றுறது மட்டுமே பிராமணன் வேலை இல்லை. அவன் ஆட்சி அதிகார நீதியில் இருந்தான். அவனை அடித்து கொண்டு வந்து இன்னைக்கு தட்டை பிடிச்சி மணியாட்டை வச்சுருக்கானா இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த சித்திரவதை. அப்போ அவங்களை வந்து தட்டை பிடிச்சி மணியாட்டை வச்சது வந்து அவங்க விருப்பப்பட்டு இல்லை, அவங்க வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கமா, ராஜராஜ சோழன் காலத்தில் நீதி சட்டம் நிர்வாகம் இதை அமைச்சவங்க யாருன்னா ராஜராஜ சோழனே தன்னுடைய பேரை கொடுக்குறான். ராஜராஜல் பிரம்மராயர், குஞ்சரன் பிரம்மராயர், அருள்மொழி பிரம்மராயர், அனிருத் பிரம்மராயர் இப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை பிராமணர்களுக்கு கொடுத்துருக்காரு, அரையர் பட்டம் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் திருமல நாயக்கர் காலத்தில் ராமப்பையர் போர் தளபதியாக இருந்திருக்கிறார். ராமப்பையர் திருமல நாயக்கர் பாண்டியர் மன்னர் காலத்தில் எல்லாருமே தன்னுடைய பட்டங்களை கொடுத்து ஆட்சி நிர்வாகம் சட்டத்தை தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவங்கள அதிகாரத்தை கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்கிறோம்ல, ராஜராஜ சோழன் காலத்தில் அதே போஸ்டிங்கில் இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க முகலாயர் படையெடுப்பு, இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போதும், கிறிஸ்தவர்கள் படையெடுப்பு, பிரெஞ்சு படையெடுப்பு, டச்சு படையெடுப்பு, மாளிகார்பூர் படையெடுப்பு, இந்த படையெடுப்பில் தான் என்ன செய்கிறாங்கன்னா அவன் தாக்க வர்றது போகிற ஆலயங்களை தான் இவங்க சாஸ்திரம் வேதங்களை படித்தவர்கள், இவங்க உருவாக்கியவர்கள் அல்ல. அதோட தாற்பயம் தெரிஞ்சு இதெல்லாம் காக்கணுன்றதுக்காண்டி தன்னுடைய அனைத்து பொறுப்பையும் திறந்துட்டு ஆலயத்தை காக்க வந்தாங்க. அந்த ஆலயத்தை காத்தவங்க அதுவே தொழிலாக மாறிடுச்சு. ஆனால் இவர்களுடைய வேலை இந்த தேசத்தை கட்டமைப்பர். இப்போ அமெரிக்கா இருக்குன்னா கிறிஸ்தவ மதம், அமெரிக்கா, பிரிட்டனு இவங்கெல்லாம் எப்படின்னா
ஒரு மதத்தின் கோட்பாட்டின் அடிப்படையே ஒரு நாடு சுதந்திரம் ஒரு நாடானது கட்டமைக்கப்படுது. இஸ்லாம் நாடாக என்பது பாகிஸ்தான், ஈரான், ஈராக்கு, குவைத்து, சவுதி, இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் வந்து அந்த மதத்தின் கோட்பாட்டின்படியுமே கட்டமைக்கப்படுது. அதான் இந்து மதத்தின் கோட்பாட்டின்படி கட்டமைக்க வேண்டும் என்பது பிராமணர்களுடைய ஆசை. அந்த காலத்தில் வீர சாவர்கராக இருக்கட்டும், ராம் பிரசாத் பிஸ்மிலா இருக்கட்டும், நீலகண்ட பிரம்மச்சாரியாக இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவம் பேசினால் சவம் எந்திரிக்கும்னுவாங்க. இப்படி எண்ணற்ற பிராமணர், சந்திரசேகர் ஆசாத்திலிருந்து, குதிராம் போஸ்லேருந்து, மங்கள் பாண்டேலேருந்து இவங்களை கண்டாலே பிரிட்டிஷ் பதறுவான். அப்போ இவங்களை வந்து அடக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணான். அந்த கூட்டத்தை நான் அதில் மெயினாக இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி மாதிரி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி போன்ற இந்த திராவிட கழகங்கள், இவங்கெல்லாம் யாருன்னா, ஏன் சொல்கிறேன் திராவிட கழகம்னா, ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இவர்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணாம், கொடுத்துறாத, இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்தேன்னா நீ இந்த உலகம் இந்தியா முழுவதும் நீ சுதந்திரம் கொடுத்தாலும் சென்னை ராஜதானின்றது வந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இதை மட்டும். அதுதான் இப்போ நீங்க பிரிட்டிஷ்காரங்கள் கிட்ட இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கு செஞ்ச நன்மை கூட வந்து பிராமணர்கள் வந்து செஞ்சது கிடையாது அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ரயில் ரோடு போட்டதை சொல்றாங்களா? இல்ல, இந்த தேசம் எப்படி சுதந்திரம் பெற்றுச்சு? இப்போ அந்த பென்னி குயிக் அப்படின்றவரெல்லாம் வந்து ஒரு நான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு சில பேர் தான் நீங்கள் நல்லவங்க, மற்றவங்களாம் இப்படிலாம் நடந்திருக்காங்கன்னு சொல்கிறார். அதில் ஒரு சில பேர் தான். எலிஸ் துரைங்கிறவர் வந்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் எல்லாத்தையுமே, திருக்குறள்ல இருந்து எல்லாத்தையுமே, தமிழ் இலக்கணங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் படித்து அப்படிலாம் வந்து அவரும் அதை பாதுகாத்து வச்சிருந்தாரு. அதெல்லாம் எரிக்கப்பட்டது அப்படிலாம் வந்து இவங்க கட்டுவிட்ட கதை. யார் இந்த திராவிட கூட்டம் இருக்கே, இவங்க கட்டி கொடுத்த இவங்க கத்து கதையில அது ஒன்று. ஏங்க, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு, இதை உலக மறிய செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அவன் கன்வர்ஷனுக்கு வந்தவன், மதமாற்றத்துக்கு வந்தவன். நமக்கு என்ன தேவைன்றதை அதில் தேடுனானே தவிர. ஆனால் தன்னுடைய பெயரையே வந்து எலிஸ் அப்படின்ற மாதிரி தமிழ் பெயராக மாற்றணும்னு சொல்லி வந்து மாற்றியவர் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு பூரா இந்த விசிகாவில் ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கூட்டம் பூரா அவன் ஒரிஜினல் பேரை விட்டுட்டு எப்படி பேரை மாற்றி வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் பூரா வந்து உள்ள அர்த்தத்தோட பேரை மாற்றுறவங்க. இன்றைக்கி வந்து விசிகாவில் இருக்கிறவங்க 90% பேர் ஒரிஜினல் பேரோடு இருக்க மாட்டாங்க. 90% பேர். அவர் திருமாவளவனுடைய அப்பா பேரை கூட மாற்றிட்டாங்க, தொல்காப்பியம். இப்படி இவங்க இந்த மாதிரி பேர் மாற்றுறதுனால தன்னை அடையாளத்தை மாற்றிக்கொண்டு ஸ்லிப்பர் செல் மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே. சார், அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கடவுள்கள் வந்து மற்ற சாதியை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அதை பூசிக்கிறது தான் வந்து பிராமணர்களாக இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நான் தான் சொல்றேன். அப்போ இதில் எந்த ராமன் வேற எந்த கடவுள், எல்லா கடவுளுமே வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவங்க தானே சார்? சிவன் சாம்பவர் சமூகத்தை சேர்ந்தவர், பார்வதி மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர், மீனாட்சி சத்திரிய சமூகம், முருகன் சத்திரியன். ஏன்னா மற்றபடி விஷ்ணு இருக்கார்ல, 3 கடவுளில் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு வந்து யாதவர், இடையர் குலத்தை சேர்ந்தவர். பிரம்மன் வந்து விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க யாருமே பிராமணன் இல்லை சார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து முருகருக்கு வந்து பூனல் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக பிராமணர்கள் பெருமானுக்கே பூனல் போடுவாங்க. நான் தேவர் சத்திரியன் தான், எனக்குமே வந்து பூனல் போடுவாங்க. பூனல்ன்றது வந்து இந்துக்களுடைய வாழ்வியல் முறை. பூனல்ன்றது எல்லா சமுதாயம் போடும். பூனல் வந்து பிராமணர்கள் மட்டும்தான் போடணும் இல்லை. அந்த 9 நூல் இந்த நூல் கணக்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் யாருன்னா சத்திரியன். இப்போ சத்திரியன் போர் புரிகிறவன், அவனுக்கு வந்து வாள் ஈல் எடுக்கிறப்ப இந்த பூனல் அருந்துனா அதுக்குன்னு ஒரு சடங்கு செஞ்சு அந்த பூலனா நம்ம மாட்டணும். அதனால சத்திரியன் பூனல் எப்போ போடுவான்னா இறுதி சடங்குகளில் போடுவான், மனமாகிறப்ப போடுவான், திருமண காலங்கள்லையும் அவன் வாழ்க்கையை முடிக்கிற காலத்துலேயும் போடுவான். ஆசாரி 24 மணி நேரம் போடுவாங்க. அதே போல் வேளாளர்கள், கொயவர்கள் இருக்காங்கல்ல, கொயவர்கள் பானை செய்கிறாங்கல்ல, அவங்க பூனல் போடுவாங்க. பூனல் என்பது வாழ்வியல் முறை, இந்துக்களின் வாழ்வியல் முறை. ஆனா பிராமணர்கள் மேல் வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மரபுகளையோ இல்ல கலாச்சாரத்தையோ தன்னுடையதாக மாற்றிக்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. எதை மாத்திருக்காங்க? இப்போ முருகரையே வந்து அவர் பிராமணர் தான் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவர் சத்திரியர். இன்னைக்கு பிராமணர்கள் வந்து அவங்களுடைய இது வந்து அதுதான் நான் சொல்றேன்லம்மா, எல்லாமே கட்டமைக்கப்படுது. எந்த பிராமணன் எந்த நூலில் அது சொல்லியிருக்கா அவர் முருகன் பிராமணன் சொல்லி? அவர் கல்யாணம் பண்ணதே வந்து யார் வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்காரு? இந்திரன் வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு.
இந்திரனை யாருன்னு சொல்கிறோம்? தேவேந்திர உலக வேளாளருடைய சமூகம்னு சொல்கிறோம். குறவர் வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ பிராமணராக இருந்துக்கிட்டு எப்படி இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்கிறதா? இதெல்லாம் வந்து கடவுளை கடவுளாக பார்க்கணும். கடவுள் சாதிக்குள்ளே புகுந்தோம்னா எல்லா சாதியிலையும் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இந்த நான் இப்பயும் சொல்லிட்டேன், பாக்குறது வந்து பிராமணர்கள் தானே சார். ஏன்னா இப்போ நாங்க எங்களையும் பணிவிடை செய்யறான் பிராமணன், கருவறைக்குள்ள விடுங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க உள்ள பூஜிக்கிற கடவுளே வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவர் தான், நாங்க அப்படியெல்லாம் பார்க்கலன்னு அவங்க சொல்றப்போ இங்க கடவுளை கடவுளா பார்க்க போய் தான் நாங்களும் வரோம்னு சொல்றாங்க. ஆனா அதை மறுப்பது வந்து பிராமணர்கள் தானே. அது ஏன் கருவறைக்குள்ள? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, இங்க ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. என்னை கருவறைக்குள்ளே விட மாட்டேன்ட்டான், என்னை கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்ட்டான், என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ட்டான். ஏன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஏன் பெர்மிஷன் வேணுமா வேணாமா? சரி, இப்போ ஏன் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில், நான் ஏன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வேணும் சார், வேணும். அதே மாதிரி அந்த கருவறைக்குள்ளே நீ ஸ்வேதா பிராமண பெண்ணாக இருந்தாலும் நீ அந்த கருவறைக்குள்ளே போக முடியாது. அது பெண்களுக்கு இது பண்றாங்க. பெண்கள் அப்படி பார்த்தா சபரிமலை இந்த ஆரியங்காவில் பெண்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. மண்டைக்காட்டில் பெண்கள் தான் அங்கே மூலஸ்தானத்தில் எல்லாம் பார்க்குறாங்க, இருமுடி எடுக்கிறாங்க. இதெல்லாம் இல்லை. பெண் ஆண் பெண் ஆன்மீகத்தில் ஆண் பெண்ணுன்ற பேதம்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னா, ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் போகக்கூடாதுன்னா, ஒரு டிராப் பிளட் இருக்குது பாருங்கள், ஒரு டிராப் பிளட்டோட அந்த ஸ்மெல்லு 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு மோர்ப்ப சக்தி ஏற்படுத்தும். அந்த பிளட்டு வாட வரும். திடீர்னு பெண்கள் போகிற காலத்தில் அந்த மாதவிடாய் காலம் உருவாயிட்டா திடீர்னு விலங்குகள்லாம் உள்ளே வந்துடும். உள்ளே வந்து அந்த இருக்கக்கூடிய ஆளுகளை தாக்க முற்படுன்றதுக்காண்டி தான் பெண்கள் அங்கே தடுக்கப்படுறாங்களே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை சார். அங்கே நான் பெண்களை பற்றி கேட்கல சார், நான் மற்ற கோயில்களில் கேட்குறேன் சார். மற்ற கோயிலில் மேல்மருவத்துக்கு போங்க, மேல்மருவத்தில் எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க, சாமியை தொட்டி தான் பூஜை பண்ணுறாங்க சார். அது ஒரு அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த கோயில், அப்படி என்னோட கோயில் எங்கள் நான் என்னோட சமூக கோயிலுக்குள்ளேயே என் பங்காளி என் உடம்பங்காளி தான் அங்கே பூசாரியாக இருக்கார். அந்த வேலையை நான் போய் பார்த்துறேன்னு சொல்லி உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்க, ஒன்று நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இல்லை அவர் இருக்க மாட்டார். சரி, இப்போ அந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து அதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான். பிராமணனாக இருந்தாலும் வெளியே தான் நிற்கணும். உள்ள அதுக்குன்னு நியமனம் பண்ணவங்க நியமிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே போய் அந்த பூஜைகள் பண்ண முடியும். அதுதான் வேத சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், ஆகம விதிகளை படித்தவங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டிகிரி எங்கேருந்து கிடைக்கிது? படித்தா தானே டிகிரி கிடைக்கும். படிச்சுட்டு தானே நீங்கள் கலெக்டர் ஆக முடியும். படிச்சுட்டு தானே நீங்கள் ஆஃபீஸர் ஆக முடியும். படிக்காமல் நானும் போய் நான் சாதிக்காரன் தான் படிச்சுட்டு போய் நாங்களும் பண்ணுறோம்னு கேட்குறதுல ஏன் பண்ணுறீங்கல்ல? தமிழ்நாட்டில் தான் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்குது சார், மற்ற இடத்துல இல்லையே. தமிழ்நாட்டில் அந்த லிபரலிட்டி கொடுத்துருக்குறாங்க. நான் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா சாதிக்கும் இருக்குது. எல்லா சாதிக்காரனும் போகிறான். எல்லா பேரும் ஓதுவாராக இருக்கான். நாயன்மார்கள் இது அந்த காலத்தில் நாயன்மார்களே எல்லா சாதிக்காரங்களாக இருந்தாங்க. எல்லாரும் உள்ளே போயிட்டா இப்போ ஓதுவாரால வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே உள்ளே போயிட்டு தானே இருக்காங்க தமிழ்நாட்டில். இதில் எங்கே இருக்குது சார்? இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரதை பற்றி இப்போ கேட்குறப்போ, இப்போ ஒரு இன்சிடென்ட்டு, இப்போ இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் வரலாம், எல்லாரும் போகலாம். இப்போ எங்களுடைய வீட்டில் வந்து இப்போ எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டாகவே நான் இதை சொல்கிறேன். இப்போ நான் வந்து பிராமணம் அல்லாத ஒரு பெண். இப்போ எனக்கு பிராமண நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வரலாம். ஆனால் நான் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது என்னால் வரண்டா வரைக்கும் தான் போக முடியும், என்னால் உள்ளே போக முடியாது. அப்போ அது வந்து ஒடுக்குமுறைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி நினைக்கிறீங்க சார்? ஏங்க, ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வெராண்டால தானங்க உட்காரணும். எங்க வீட்ல கிச்சனுக்குலாம் வருவாங்க எங்க வீட்ல. ஆனா கிச்சனுக்குள்ள மெயினா போக முடியாது. கிளாஸ் டம்ளர் எல்லாம் தனித்தனி டம்ளர் தான். அது எப்படி அது சரியான விஷயம்? ஒரு விஷயம் கேளுங்க, அவங்க வீட்லயே நீங்க ஒரு காஃபி சாப்பிட்டாங்களே அவங்களே வச்சு குடிக்க மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? இப்படி அண்ணாக ஊற்றுவாங்க. அது அவங்களுடைய வாழ்வியல் முறை. அந்த வாழ்வில் நான் கறி சினிவேன். நான் போயிட்டு நான் பிராமண வீட்டில் போய் நான் கறியை சாப்பிடுவேன். அதே லிமிட் அவங்க மற்ற இதுலையுமே அவங்க வைக்கணும். ஒரு விஷயம் கேளுங்க, நம்ம சாப்பிட்ற உணவு முறைகளோ நம்ம பழக்க வழக்கங்களோ வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற. கலாச்சார ரீதியில் எங்கே அன்டச்சபிலிட்டி வந்துச்சு? அன்டச்சபிலிட்டிக்கு வேற, கலாச்சாரம்ன்றது வேற, அவங்களுடைய வாழ்வியல் முறைன்றது வேற. அவங்க வாழ்வியல் முறையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவன் வீட்டு ஹால் வரைக்கும் தான் நான் போனாலும் உங்க வீட்டு வாசல்ல தான் உட்கார முடியும். இல்லை நீங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த சுடுகாடுல வந்து தனி சுடுகாடோ இல்லைன்னா அந்த 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 முறை கூட இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தனி சுடுகாடு அப்படிலாம் தனி சுடுகாடுலாம் ஒன்றும் இல்லை. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க தூக்கி கொல்லப்புறத்தில் போட்டுருவாங்க. தெரியும், அந்த தெரு வழியாவே போகக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சார்? ஏங்க,
பறையருடைய பணத்தை எடுத்துட்டு மாற்று சாதி இருக்க ஏரியாக்குள்ளே போக முடியாது, மாற்று சாதி இருக்க பணத்தை தூக்கிட்டு பறையர் ஏரியாவிலையும் போக முடியாது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. வர்ணாசிரம சிஸ்டத்தில் எந்த சிஸ்டத்துல பணத்தை தூக்கிட்டு இந்த ஏரியாக்குள்ள போக கூடாதுன்னு சார். பணத்தை தூக்கிட்டு போறதுங்கிறது அதோடைய ஃபாலோ அப்பா தான் அதை வந்து பார்க்கப்படுது. இப்போ ஒவ்வொரு சமூகமா பிரிஞ்சு இருக்கிறதுனால தானே இன்னொரு சமூகம் ஹரிச்சந்திரன் சத்திரியமா சுடுகாட்டுல போய் போனா எரிச்சாமா, எங்கம்மா ஜாதி இருக்கு? ஹரிச்சந்திரன் சத்திரியமா ஜாதி இல்லைன்றீங்களா? ஜாதி எங்கம்மா? ஜாதின்றது மனித குலம் இருக்கிற வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த ஏற்றத்தாழ்வு சொல்றீங்க பார்த்தீங்களா, இவர் தொழிலின் அடிப்படையிலே நான் வர்ணாசிரம கோட்பாடை அமைத்தேன் பரமாத்மா சொல்றாரு. யார் யார் என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலின் அடிப்படையில் தான் நான் வந்து வர்ணாசிரமத்தின்னு பிறப்பின் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளை நான் படைக்கலைன்றாரு. இது எல்லா பயிலுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு பிராமணன் சொல்கிறான்னா, பிராமணனை அவன் எதுக்கலை, இந்துக்களை எதுக்குறான். இந்துக்களை எதுக்கணும். இப்போ ஒரே விஷயம், நீ ஒரு ஊடகவியல் தானே, பிஜேபியை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல, 10 காரணம் சொல்லு, இல்லை 2 காரணம் சொல்லு, இல்லை 1 காரணம் சொல்லு. பிரதமர் அவர்களே வந்து அவருடைய பிரச்சாரத்தில் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா சொத்துக்கள் எல்லாம் அவங்க கிட்ட காங்கிரஸ் வந்து தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சிஏஏ சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டது, இது வந்து இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையருக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே. இது ஹிந்து ஒரே நாடு ஒரே தேசம் அப்படின்ற அடிப்படையில் ஹிந்து கண்ட்ரியாக மாற்றணும்னு சொல்றப்போ மற்ற சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பி வந்தால் இஸ்லாமியர்கள் நாடு கடத்தப்படுவார்கள், இந்த நாட்டிலிருந்து துரத்தப்படுவார்கள். வாய்ப்புகள் துரத்தப்படுவார்கள், வாய்ப்புகள் சொல்லலை, துரத்தப்படுவார்கள். இங்கே யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு சட்டம் நடைமுறையில் இருக்கு. எத்தனை இஸ்லாமியர் நாட்டை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு விஜயோட வீட்டுக்காரமாக்கு இந்திய குடியுரிமை இல்லை, அவர் பையனுக்கு குடியுரிமை இல்லை. இந்த நாட்டில் இந்துக்களும் சேர்ந்து இந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடினார்கள். அப்படின்னா இங்கே வேலை பார்த்துட்டு இங்கே பிறந்துட்டு அமெரிக்காவில் போய் இரட்டை குடியுரிமை வச்சுருக்க முடியாது. அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துட்டு இந்தியன் குடியுரிமையை ரத்து பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துருப்பான். அவன் இங்கே வருவான், அம்மா இருக்காங்க, அப்பா இருப்பாங்க, அண்ணன் இருக்கான், அத்தை இருக்கான்னு இங்கே வருவான். அப்போ அவனை இங்கே இருக்கிறவங்களும் 30 நாளைக்கு முன்னால் வெளியே போய் ஆகணும். அப்போ நீ சட்டவிரோதம் 35 நாள் இருந்தானே நீ சட்டவிரோதமாக உள்ளே இருக்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணலாம். அவன் இந்த நாட்டினுடைய குடியுரிமை என்பது இந்த நாட்டுக்கானது. இது மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேருமே பங்களாதேஷ்லேருந்து வந்தவன், பாகிஸ்தான்லேருந்து வந்தவன். போன வாரம் பங்களாதேஷ்லேருந்து வந்த 6 பேரை வந்து திருப்பூரில் பிடிச்சிருக்காங்க. இப்படி சட்டவிரோதமாக குடி வர்றவனை பிடிக்கிறதுக்கு தான் அந்த சட்டமே தவிர, பூர்வ குடிகளாக வாழக்கூடிய இந்தியாவில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களே இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. எத்தனை பேர் இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, போகலை. இது ஒரு பொய்யான கட்டமைப்பு. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்துக்களுக்கு ஒரு கட்சி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். பிஜேபின்னு ஒரு இந்துக்களுக்கான கட்சி, அந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர, அது நாங்கள் வந்து அது பாசிச பார்ட்டி, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி அப்படி பார்த்தா எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் கட்சி வச்சுருக்கு. மனிதநேய மக்கள் கட்சி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதான் தடை செய்யப்பட்டிருக்கு, எஸ்டிபி இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்கு. சரி, இங்க பிராமணர்களுக்கு எதிரி அப்படிங்கறத தாண்டி பிராமணிய ஐடியாலஜிக்கு தான் எதிரி அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, பிராமணிய ஐடியாலஜி என்ன சொல்லுவோம், வர்ணாசிரம சிஸ்டத்தை நான் சொல்லிட்டேன். வர்ணாசிரம சிஸ்டத்துக்கும் பிராமணர்களுக்கும் என்னமா சம்பந்தம்? அது அவங்க தான் கடைபிடிக்கிறாங்க, அவங்க தான் அதை பாதுகாக்கிறாங்க. நான் திரும்ப கடைபிடிக்கிறேன் வர்ணாசிரம கோட்பாடை. பிராமணர்கள்னு நாங்க குறிப்பிடல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லல, பிராமணிய ஐடியாலஜிக்கு தான் எதிர்ப்பு அப்படின்றாங்க. அது இப்ப முருட்டி இருப்பாங்க, இப்ப எதிர்ப்பு அதிகமாக இல்ல சார், ஆரம்பத்துல இருந்தே வந்து அதானே சார் சொல்றாங்க. வர்ணாசிரம கோட்பாடுகளும் மனுவாக இருக்கட்டும், வேதங்களாக இருக்கும், சாமிகளாக இருக்கு, யாருமே பிராமணன் இல்லாதப்ப ஏன் பிராமணன் நீ எதுக்குற? நீங்க சொன்னீங்க அந்த அந்த ஒரு சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறதா இருக்கிறது வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்றப்ப அவங்கள தானே. இந்த நாடு வந்து இந்து மதத்தால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தாந்தம், அவருடைய எண்ணம். அதற்காக தான் அவங்க வந்து இந்த நாட்டுக்காக தனக்குன்னு நாடு கேட்கல. இந்த தேச சுதந்திரத்திற்காக ஒரு ஆணியும் பிடுங்காத திராவிட ஜஸ்டிஸ் பார்ட்டிகள் தனி நாடு கேட்டான், திராவிட நாடு கேட்டான். நாட்டுக்கு எந்த சுதந்திரம், எந்த ஒரு சலுகையும், இந்த சுதந்திரத்துக்கு பாடுபடாதவனே தனிநாடு கேட்குறான். அப்போ இந்த நாட்டுக்காண்டியே 16 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே லட்சக்கணக்கான பேர் செத்துருக்கான், சிறையில் விழுந்து செத்துருக்கான், துப்பாக்கியில் விழுந்து செத்துருக்கான். அவங்க நினச்சிருந்தா தனிநாடு கேட்டிருக்கலாம், ஏன் தனிநாடு கேட்கல? இந்த நாடு கட்டமைப்பாக இருக்கணும், ஒரே ஒருமித்த இந்தியா உருவாகணும்னு ஆசைப்பட்டவன். 2000 வருடமாக வந்து அவங்க உடல் உழைப்பு எதுவுமே செய்யல, ஒரே நாடாக கேட்பது. உடல் உழைப்பு இல்லைன்னா போய் சிறையில போய் நல்லா சொகுசா தூங்கி எந்திரிச்சு வந்தானா? இல்ல தூக்குல போய் அவனா மாட்டிக்கிட்டு தூக்குனானா? ஜாலியா தூரி ஆடினானா?
என்ன பேசுறீங்க? துப்பாக்கி அவனா எங்களுக்கு வந்து சுடுங்கடான்னு சொல்லி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு நின்றானா? சார் ஆனா அவங்க உடல் உழைப்பு ஏங்க செய்யல வாஞ்சிநாயனுடைய மனைவி நிறமாத கற்பிணிங்க, ஆசை சுட்டுட்டு தன்னைத்தானே மாய்த்துக்கிட்டாங்க. நிறமாச கற்பிணிங்க. அவன் மனசுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கும், என் பிள்ளை பிறக்க போது அதை பார்க்கணுன்ற கற்பனை கூட இல்லாம எல்லா பேரும் ஒருத்தெல்லாம் 16 வயசுல 24 வயசுல 65 குண்டை நெஞ்சு பூரா வாங்கினாங்க. இதெல்லாம் எந்த கஷ்டமே படலையா அவங்க? ஏங்க இந்த ஒரு வயதான காலத்துல இருந்து வயது மூப்புல இருந்து சின்ன பையில இருந்து இந்த நாட்டுக்காண்டி செத்துருக்காங்க. வேதாரண்ய யாத்திரை, தண்டி யாத்திரையில பூரா கொடுஞ்சிறையில் வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க கஷ்டப்படலன்னு சொல்ல போச்சு? இப்படி கஷ்டப்படலன்னு கட்டமைக்கப்படுது. தொழில் ரீதியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த தொழில் ரீதியாக அவர்களுக்கு உடல் உழைப்பு கிடையாது. 2000 வருடமாக அவங்க உடல் உழைப்பு அந்த தொழிலுக்கு தள்ளினதே இவங்க தானம்மா. அந்த தொழிலுக்கு ஏங்க இவங்க நாட்டை நிர்வாகம் பண்ணாங்கம்மா. நாட்டுக்காண்டி ஓடுனாங்க, கொடும் சிறையில் வாடுனாங்க. 12 ஆண்டு காலங்க சாவர்கர் வந்து இருட்டு சிறையில் இருந்தது. சாவர்கருடைய எழுதிய இந்திய புரட்சி போர் புத்தகத்தை படிச்சு தாங்க வங்கத்து நேதாஜியே வந்து போராட வெளியே வந்தார், பகத்சிங் வெளியே வந்தார். இந்த புத்தகங்களை படிச்சுட்டு தான் இந்த அளவுக்கு எண்ணற்ற தேசபக்தர்களை கொடுத்ததுங்க. அப்படி இத்தனை வீரர்களை வந்து முடக்கி அவனை ஒரு மேலே ஒரு போகடா அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடாதா? நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து முத்துராமலிங்க தேவருக்கு தீட்சை கொடுக்குறார். தேசியம் தெய்வீகன்ற அவர் மண்டையில ஏத்துனதே யாரு? நீலகண்ட பிரம்மச்சாரி. காசி மாகாணத்தில் அவரே வந்து என்ன செய்யறாருன்னா, அவர் 78 தான் இறந்தார். அவர் சாகருக்கு முன்னால அவர் வர்றாரு, சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த நாடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றாரு. இவன் மட்டும் திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கான நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவன் நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்னு சொல்கிறான், இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கொடுக்காதீங்கன்னு சொல்கிறான், திராவிட நாடு கேட்குறான்னு சொல்லிட்டு தான் பேரை தானே மாற்றிக்கிட்டு ஓம்கார நந்தான்னு மாற்றிக்கிட்டு மைசூர்ல இருந்து கடைசி இறுதி காலத்தில் இறந்து போனார். அதனால அப்படியே மனம் ஒதும்பி அப்படியே விலகுறது தாமா. விலகுனோம்னா இவன் வந்து நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஆயிடுவானா? இந்த நாட்டுக்காண்டி செத்து உருண்டுருக்காங்கம்மா அவங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெட்டை நான் சொல்ற பேரெல்லாம் நெட்ல தட்டுங்க. சரி, இப்போ அந்த இப்ப விடுதலை கிடைத்ததுக்கு அப்புறமே மக்களுக்கு உண்மையான விடுதலை வந்து கிடைக்கல. யாரு இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிராமணர்கள் தான் போராடினாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பிராமணர்களும் போராடினாங்க. பிராமணர்களுக்கு தான் வந்து அந்த விடுதலை வந்து கிடைச்சிருக்கு. மத்த மக்கள் இன்னும் வந்து அவங்களுடைய பிராமணர்களும் போராடினாங்க. அந்த மக்களுக்கு மட்டும்தான் விடுதலை கிடைக்கல. மத்த எல்லாருமே நல்லா இருக்கிறான். மத்த எல்லாரும் எங்க சார் நல்லா இருக்காங்க? எப்படி நல்லா இருக்காங்க நீங்க எப்படி சொல்றீங்க? ஸ்வேதா வந்து உதயநிதி கிட்ட ஸ்டாலின் கேட்கணும், நல்லா இல்ல என்னங்க திருமாவளவன் கேட்ட என்னாச்சு? சரி, இந்தியாவுக்கு விடுதலை சார், தமிழகத்துக்கா சார் விடுதலை? நான் கேக்குறது அப்ப எப்படி நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்கன்னா எப்படி நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க? காந்தி என்ன சொன்னாரு? ஒரு பெண் இரவு 12 மணிக்கு நடந்து போனா நாட்டுக்கு சுதந்திரம், அன்னைக்குதான் சுதந்திர நாள்னு சொன்னாரு. ஒரு டாக்டர் விழுப்புரத்துல நடந்து போச்சு. அந்த பெண்ணுக்கு நிலைமை என்ன ஏற்பட்டுச்சு? திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பையனும் பொண்ணு நடந்து போகிறாங்க. அவங்க டாக்டர் வண்டியில் பெட்ரோலில் உருட்டிட்டு போகிறாங்க. 4 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கற்பழித்து கொல்லலையா? 1 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகலை. இது திராவிட மாடல் ஆட்சியில் நடந்தது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுங்க. கோயில்ல வச்சு ஒரு பொண்ணு ஆசிஃபான்னு ஒரு 6 வயது குழந்தைய அந்த ஆசிஃபா கொலை வழக்க பேசுறவங்க ஏன் தமிழ்நாட்டில் நடக்கிற 1008 கொலைகளை ஏன் பேசுறது இல்ல சார்? அந்த கொலைகளை பேசாம இல்ல சார், ஆனா நீங்க இத பேசாம பாக்க ஒரு விஷயம் கேளுங்க. ஆசிஃபா கொலை வழக்க வந்து கோயில்ல நடந்துச்சு வச்சுச்சு அப்படின்னு சொல்றீங்களா? அதுல அந்த ஆசிஃபா கொலை வழக்குல அவன் தாய்மாமனும் உடந்த சட்ட கைது செய்யப்பட்டாங்களா? அது வந்து ஒரு ஆளா? அந்த கோயில் இருந்தவனுக்கு அதுக்கு சம்பந்தமா? அந்த கோயில் வச்சு அந்த தவறுகள், ஏன்னா அந்த மதத்தின் நம்பிக்கை இல்லாதவர்கள், அந்த மதத்தின் நம்பிக்கை இல்லாத அதை கற்பழித்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த சட்டம் இப்ப நீங்க நெட்ல இப்ப தட்டுங்க வரும். இஸ்லாமியர்களா சார்? நீங்க தட்டு பாருங்க, நீங்க பாருங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த கொலை வழக்குல இப்ப யாரெல்லாம் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அந்த கோயில் பூசாரியும் தான் அதுல வந்து ஈடுபட்டதா சொல்றாங்க. கோயில் பூசாரி தூக்குல போடுங்கன்றேன். தூக்குல போடுங்க, வெட்டி கொல்லுங்க, அவனை அணுவணுவா கொல்லுங்க, மீனுக்கு இறையா போடுங்க. சரி, எல்லா சமூகத்திலயுமே வந்து தவறு இருக்கதானே சார்? எல்லா சமூகத்திலயும் தவறு இருக்குமா? இந்தியான்ற ஒரு பெரிய பரந்த தேசமா. இன்னைக்கு மதுரையில் என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும் அவசியம் இல்லைம்மா. முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்படியெல்லாம் அவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் நம்ம ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வர்றோம். நீங்கள் பூரா வந்து அசால்ட்டாக இருந்துக்கிட்டு மந்திரி பார்த்துக்குருவாரு, கலெக்டர் பார்த்துக்குருவாரு, போலீஸ் பார்த்துக்குருவாருன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாட்டின் பிரதமராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுக்கும் தேவைகள் என்ன, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, 24 நேரமும் அவங்களுடைய அரசு ஊழியம், அரசு எந்திரங்கள் செயல்படணும். தமிழ்நாட்டில் அரசு இயந்திரங்கள் செயல்படுதா?
ரவுடிப்பைய வெளியே போனால் போலீஸ்காரங்கிட்ட போய் போலீஸ்கிட்ட போய் நின்று எவனா ஒருத்தர் மரியாதையாக பேசலாம். நான் போலீஸை அடிக்கிறான் ரோட்டில் விட்டு. சரி, இப்போ நீங்கள் ஆட்சியாளர்களை வந்து சரியாக நடத்தலை, சரியாக வந்து ஆட்சி செய்யலை அப்படின்னு சொல்கிறதுல முழு உரிமை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வாக்களிக்கிறோம், அதுக்கு இருக்குது. ஆனால் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் வந்து எல்லா நிலையிலையுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி, மருத்துவத்துலையும் சரி, எஜுகேஷன்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. நீங்கள் உங்கள் வீட்டு இந்த ஆஃபீஸ் வாசலை பார்த்துட்டு வாங்க சார். கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன் சார், நான் இந்தியா மொத்தமாக பார்க்கும்போது சொல்கிறேன். நான் இந்தியா எப்படி, இந்த தமிழ்நாடு எப்படி இருந்த இடம் தெரியுமா? மாளிகாப்பூர் வந்து கொள்ளையடித்தான், முகலாயர் கொள்ளையடித்தான், ஆற்காட்டு நவாப்பு கொள்ளையடித்தான், எண்ணற்ற பேர் இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த நாட்டை கொள்ளையடித்தான். அன்னைக்கும் செல்வ செழிப்போடு இருந்துச்சு. ஆனால் அவன் கொள்ளையடித்ததெல்லாம் தங்கம், பொருள், பணங்களை கொள்ளையடிச்சிட்டு போனான். ஆனால் இன்றைக்கி இருக்க ஆட்சியாளர்கள் கனிம உலகத்தை கொள்ளையடிக்கிறான். கன்னியாகுமரியில் 4 மலையை காணாம், மதுரையில் 2 மலையை காணாம். இன்றைக்கி இந்த கேரளாவில் ஒரு பகுதி இறங்குச்சுல மண் சரிவு ஏற்படுது, வயநாடு. அந்த வயநாடோட இந்த புள்ளியியல் துறை என்ன சொல்லுதுன்னா, வயநாடுல நிலச்சரிவுக்கும் இங்கே கன்னியாகுமரியில் 2 மலையை தோண்டி இழுத்ததுனால தான் அந்த மலைச்சரிவே ஏற்பட்டுச்சுன்றான். இயற்கையை கொள்ளையடிக்கிறான். மணல் கேரளாவில் ஒரு வண்டி மண்ணை எடுக்க முடியாது சார். நீங்க சொல்றது எல்லாமே சரி சார். ஆனா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது திராவிட ஆட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழகத்துல வந்து அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க சொல்ற பாதிப்பு இவ்வளவு பெருசு இருக்குன்னா அப்ப மற்ற மாநிலங்கள்ல இதை விட எவ்வளவு பெருசாக இருக்கு? கேரளாவுடைய மருத்துவ கழிவு எங்க வந்து கொட்டுறான்? கம்பத்துல வந்து கொட்டுறான், குமளியில வந்து கொட்டுறான். எங்க அங்க பாதிப்பு இருக்கு? எந்த மாநிலத்தில் அப்படி பாதிப்பு இல்லை. தமிழ்நாட்டில் தான் மணலை சிமெண்ட் மூட மாதிரி பேக் பண்ணி கேரளாவுக்கு அனுப்புகிறான். தமிழ்நாட்டில் தான் கனிம பாறைகளை உடைச்சி சாண்டு அப்படின்னு சொல்லி பாறைகளை உடைச்சி தூள் பண்ணி மண்ணாக மாற்றுறான். தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் இல்லை, மலைகள். இந்த உலகம் தோன்றிய லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இயற்கை வளங்களை பூரா சுரண்டி ஒன்றும்லாம் ஆக்கிட்டான். அப்போ இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இருண்ட பூமியாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலே கரண்ட் கட்டு. இப்போ இந்த இடத்துல இப்போ பேசிக்கிட்டு இருக்கல கரண்ட் கட்டாகலாம். திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மக்கள் விரோத ஆட்சி தான் நடக்குதே தவிர மக்கள் சர்வாதிகார ஆட்சி. இன்னைக்கு நம்ம 2000 ரூபா கரண்ட் பில் கட்டவே 8000 ரூபா கட்டுறான். எத்தனை மடங்கு? 10 மடங்கு. எல்லா இடத்துலையுமே 10 மடங்கு விலைவாசி உயர்வு. இன்னைக்கு 1 லிட்டர் எண்ணெய், உங்கள் பொம்பளை பிள்ளை உங்களுக்கு தெரியும், 1 லிட்டர் நல்ல எண்ணெய் இன்னைக்கு 590 ரூபா 570 ரூபா விற்கிது. 1 லிட்டர் எண்ணெய். ஒரு சாமானியன் வாழ முடியுமா? டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் ரீஃபைண்ட் ஆகலாம் சாப்பிடாத செத்து போயிடுவேன். நல்லெண்ணெய் இதே டாக்டர் தான் சொன்னால் கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் செட்டாச்சு செத்துருவேன், ரீஃபண்டில் வாங்கி சாப்பிடுன்னு சொன்னேன். இன்றைக்கி அதே டாக்டர் சொல்கிறான், நீ கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி சாப்பிட்றா, இதை சின்ன நீ 30 வயசில் செத்துருவேன்றான். இன்றைக்கி நல்லெண்ணெயை தேடி போகிறான். அன்றைக்கி நல்லெண்ணெயெல்லாம் வேணான்னு உதாசிட்டு பண்ணிட்டான். அவன் யாரும் விவசாயம் பண்ணலை, விவசாயம் பண்ணாமல் விட்டுட்டான். இன்றைக்கி எவனாவது ஒருத்தர் விவசாயம் பண்ணி ரேராக கொண்டு வர்ற எண்ணெய்க்கு இன்றைக்கி விலை 500 ரூபா. ஒரு நல்ல எண்ணெயோட விலை இன்றைக்கி நாட்டில் இந்த விலை விற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆட்சியாளர்களே வந்து தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று வந்துச்சு, அது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தான். இது கொண்டு வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நீ திருநெல்வேலி தான், நீ போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு போ, இந்த 100 நாள் வேலை திட்டம் எவ்வளோ சிறப்பாக இருக்குண்டு. அதை என்னைக்கு ஒழிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் விவசாயம் பண்ண வருவான். வேலைக்கே போமா. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் 100 நாள் வேலை திட்டம்னு போய் படுத்துக்கிறான். அங்கே போய் இப்போ 150 நாள் ஆக்கிட்டான். 150 நாள் சீட்டாட்டம், கும்மி ஆட்டம், தாயக்கட்டை, இதுதான் நடக்குதே தவிர விவசாயம். இது அரசாங்கம், நல்ல அரசாங்கம் என்ன செய்யணும்? 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு வரக்கூடிய அவங்க 100 நாளாவது வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வராங்க, உழைக்கிறதுக்குன்னு வராங்க, அந்தான வேலை செய்யறாங்க, அவங்க பண்றாங்க. உழைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சமூகத்தை சொல்றாங்க. நீங்க ஏன் அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க? இவன் உழைக்கலன்னு யாருமா சொன்னா? அவன் உழைக்கிறதுக்கு இப்போ வரைக்குமே அறிவு பூர்ந்த இடத்துல இருக்கிறாமா? எல்லாம் இவனுங்களுக்கு வகுத்தறிச்சலே. இவனுக்கு அறிவு பூர்ந்த அறிவு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? இவங்களும் அந்த இடத்துக்கு போறதுக்கு தானே வந்து போறதுக்கு. சரி, கோட்டால அவன் போட்டியா இருக்கானா? உங்க கோட்டால அவன் போட்டியா இருக்கானா? பிராமணன் போட்டியா இருக்கிறானா? சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து ஒரு கோட்டா, ஒரு சலுகையில இல்லாம வாழ்றான். அந்த ஆனா கவர்மெண்ட் அதிகாரியாக நிறைய பேர் வந்து அதுக்கு நீங்க சாங்க, மருந்து குடிச்சு சாங்க. ஒரு சலுகையும் இல்லாம அவனா வந்து படிச்சு அவனா கஷ்டப்பட்டு ஒரு 100க்கு 100 மார்க் எடுத்து அவன் போய் வேலையில உட்காடுறேன். அதை பார்த்து நான் போறாம மட்டும் படிப்பேன், உனக்கு ஓசியா கல்வி கொடுப்பேன், ஓசியா ஹாஸ்டல் கொடுப்பேன், எல்லாம் கொண்டு உனக்கு கோட்டால வரும். அதெல்லாம் வாங்கிட்டு நீங்க படிக்காம அவனை பார்த்து போறாம படிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன சரி? சாங்க போய் எல்லாரும். சார், ரிசர்வேஷனுக்கான அடிப்படை இதுவே வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் சமமான ஒரு பின்னணி இல்ல அப்படின்னு கேட்டாம. உங்க கோட்டால போட்டியில இருக்கானா? கோட்டாலே இல்லையா? கோட்டால இருக்கு, நீ எதுக்கு அவனை ஒத்து பாக்குற?
உங்கள் கோட்டாக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? கோட்டாவை தாண்டியும் வந்து அதிகாரங்கள்ல வந்து அவங்களுக்கு தான் நிரப்பப்படுது அப்படின்னு சொல்றப்போ எப்படி சார்? ஐஐடில வந்து பாத்தீங்கன்னா அறிவு முக்கியம். உங்கள் கோட்டாவையும் தாங்கி அவன் அறிவு மார்க்கோட போய் நிற்கிறப்ப நீங்கள் உங்களால் இக்னோர் பண்ண முடியாது, அவனை தள்ளி விட முடியாது. அப்போ அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டாம்னு சொல்லல சார். இவங்களுக்கு வந்து அந்த படிச்சு வாங்க. நானும் கோட்டா சமுதாயம் தான். எல்லாரும் படிச்சு வாங்க. ஒரு சமுதாயம் எந்த செலவும் இல்லாமல் படிச்சு முன்னேறி வேலை போயிட்டு இருக்கானா அவனை பார்த்து என்கரேஜ் பண்ணணுமா, அவனை பார்த்து வகுத்தறிச்சை பண்ணணுமா? இவ்வளோ சலுகை இருந்து நம்மளால படிக்க முடியல, இவன் படிச்சு போறானா, அது இறைவன் படைப்புடா, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் சொல்றான், தலையில் பிறந்தான் பிராமணன், தோளில் பிறந்தான் சத்திரியன், தொடையில் பிறந்தான் வைசியன், காலில் பிறந்தான் சூத்திரன். சார் நீங்க அவர்ணாஸ் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறவங்களை பத்தியே பேசுறீங்க இல்லையா? இப்போ அவர்ணாஸ் அப்படின்னு பஞ்சமர்ஸ்னு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்கள எப்படி என்ன எது அந்த ஒரு விஷயம் தெரியுமா? அவர்களை இந்த எங்க கோயில் இருக்குல்ல, எங்க கோயிலில் பூசாரியா வச்சிருக்கோம். எங்கேயுமே ஏற்றத்தாழ்வுன்றது இல்லை. இல்லையா சார்? எங்க கோயிலில் கிடையாது. எங்க கோயிலாக இருக்கட்டும், பறையர் பறையர் சமூகங்களை அந்த அளவுக்கு நாங்கள் போற்றி வணங்குறோம். அவங்கள அன்டச்சபிலிட்டி, தலித்து, இவங்களை வந்து தீண்டத்தகாரர்கள்னு சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது யாரும் தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய தலித்திய விடுதலைவாதிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்க. இப்போ இந்த பையருக்கான மாரி செல்வராஜ் ஒரு பையன், நீ எதெல்லாம் புனிதம்னு சொல்கிறியா அதெல்லாம் நான் உடைப்பேன். நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா புனிதம், அவங்க அம்மா நான் கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா அவரால்? புனிதம் தான் சார். ஆனால் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லலை. இந்தியாவில் வர்ணாசல கோட்பாடு, இந்து தர்மத்தில் மனு தர்மத்தில் நீ எதெல்லாம் புனிதம்னு சொல்கிறியா அதை உடைக்கிறதா என் வேலைன்றாரு மாரி செல்வராஜ் மேடையில் சொல்கிறார், காணொலி இருக்குது. நீ வந்து சினிமா புனிதன்றாங்க, அதெல்லாம் இல்லை, சினிமா புனிதமே கிடையாது, அதை நான் உடைப்பேன். நீ எதெல்லாம் சாமி புனிதமே கிடையாது, நான் உடைப்பேன், அதுதான் என்னுடைய வேலை, அதுக்காண்டி தான் நான் இந்த டைரக்டராக இயக்குனராக வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா புனிதம், அப்போ உங்கள் அம்மா, எங்கள் அப்பா புனிதம், அப்போ உங்கள் அப்பா, எங்கள் அக்கா புனிதம், அப்போ உங்கள் அக்கா கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவாரா? புனிதம் என்பது என்ன? ஒரு அன்பு, தார்பரியம். நம்ம எதெல்லாம் அவர் புரட்சி பேசுகிறாரா மேடையில், நான் எதெல்லாம் நீங்கள் புனிதம்னு சொல்கிறீங்களோ அதை பூரா நான் உடைச்செறிவேன்னா, நான் சொல்கிற புனிதத்துக்கு நீ உடைச்செறி. அப்போ உங்கள் அம்மா நீ சொல்லு, நான் எங்கள் அம்மா புனிதன்றேன், அப்போ உங்கள் அம்மா, எங்கள் அப்பையும் புனிதன்றேன், அப்போ உங்கள் அப்பா. சார் அவங்க ஸ்டீரியோடைப் பண்ணப்பட்டதை மட்டும் தான் சொல்கிறாரு. நீங்கள் இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அவர் சொல்ல அவர் இப்பதான் சொல்றாரு மேடையில. ஸ்டீரியோடைப்னா நான் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து இருக்கு, இப்படி செஞ்சாதான் அது புனிதமான செயல் அப்படி சொல்றீங்களா? அந்த மாதிரியான செயலை சொல்றாரு தவிர நாங்க எல்லாத்தையும் இந்து தர்மத்துல எதெல்லாம் புனிதம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு இல்லை. நீ எதை நினைத்து எதை வழிபடுகிறாயே அதுவே புனிதம். நாங்கள் ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு அதுக்கு இந்த வீடு கட்டுறப்ப 2 செங்கலை தூக்கி வச்சு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு சூடம் காட்டுவோம். அதுதான் நம்பிக்கை. அதைத்தான் நாங்கள் புனிதம்னு சொல்கிறோம். அதை ஒரு அந்த செங்கல் கும்புற செங்கலை நான் போட்டு உடைப்பேன்றாரு. அப்போ வக்கரம் எங்கே இருக்கு? சனாதனவாதிகிட்ட வக்கரம் இருக்கா, இல்லை சாமி இல்லைன்றவிட்ட வக்கரம் இருக்கா? இந்த வக்கர புத்தினால தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தொடர்ந்து பாப்பான்னு சொல்லி இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் அவர்களா இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஊருக்கு வெளியில சேரியில வச்சிருக்கிறாங்க. அவங்கள எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து கலந்துக்க விடுறது இல்ல. அப்ப அது வக்கர இது இல்லையா? பாருங்க, ஒரு கிராம செட்டப் வச்சுக்கிறோம். ஒரு கிராம செட்டப்ல அக்ரஹாரம் இருக்கும். அதுக்கு அடுத்த பிரிவினை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இப்படி வச்சு. இது வந்து தமிழ்நாட்டின் செட்டப் இல்ல, இந்தியா செட்டப்பே அப்படிதான். அதான் அந்த செட்டப் தான் தவறு. அதான் உடை தெரியும்ன்றாரு. கீழத்தெரு, மேலத்தெரு, நடுத்தெரு, அக்ரஹாரம், இதுதான் ஒரு கிராம செட்டப். அவர்களுக்கு உரிய அந்த பணிகளை செய்வதற்கு இப்ப எங்க ஊர்ல ஒரு அவன் ஏண்டா வயிறு, அவன் குடியானவன்டா அப்படின்னு சொல்லுவோம். குடி ஆனவன் தான் தேவைகளுக்காக அவர்களை குடி அமைத்திருக்கிறோம், அதுக்காண்டி அவனை அடிமைப்படுத்தியிருக்கோன்ற அர்த்தம் இல்லை. முடி வெட்டுறவங்க, துணி துவைக்கிறவங்க, பிணம் எரிப்பவர்கள், இது மாதிரி பல்வேறு ஆளுகளை ஒரு இடத்துல அவங்கவுங்க ஏரியாவில் எல்லா கிராம செட்டப்லையும் இருப்பாங்க. இது திருமாறனால் ஏற்படுத்தப்பட்டதில்லை, வர்ணாசல கோட்பாடால் ஏற்படுத்தப்பட்டதில்லை. அந்த வர்ணாசனத்தை தான் எதிர்த்து தானே சார். நந்தனாலா யாரும் தெரியுமா? சிவபெருமானை காட்சி கொடுத்தாருங்க. அவருக்காண்டி வயலில் இறங்கி உழுது விவசாயம் பண்ணவருங்க. ஒரு பறையர் சமூகத்திற்காக சிவபெருமானை இறங்கி விவசாயம் பண்ணாருங்க.
எங்க சாமி கிட்ட ஏற்றதாழ்வு இல்லைங்க, மனிதன்கிட்ட ஏற்றதாழ்வு இல்லைங்க. மனிதர்கிட்ட இல்லையா சார்? மனிதர்கிட்ட இல்லைன்னா அவங்களையும் சேர்த்து ஒரே ஊருக்குள்ள மொத்தமா இருக்கலாம்ல சார், ஏன் அவங்கள வந்து தனியா வச்சிருக்கீங்க? எங்க இருக்கு? எல்லா ஊர்லயுமே வந்து சேரி தனியா ஊர் தனியா தானே சார் இருக்கு இப்ப வரைக்கும். இப்ப நான் குடியிருக்கிற பகுதி ஆரப்பாளையம் கண்மாக்கரைன்ற ஒரு பகுதி. எங்க ஏரியால அருந்தறிய சமூகம் இருக்காங்க. ஒரு வேதம் ஒரு டிஃபரெண்ட் கூட தெரியாது சார். நீங்க உங்க ஏரியா மட்டும் பாக்குறீங்க சார், தமிழகம் ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் தனித்தனியாக தானே சார் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அது தவறு இல்லையா சார்? அது அந்த ஒரு மத்திய பிரதேசத்துல எப்படி இருக்காங்கம்மா சார்? இப்போ இங்க சென்னையில எப்படி இருக்காங்க சார்? சென்னையில எங்க இருக்காங்க? சென்னையில இருக்கிறாங்க. சென்னையை சுத்தி உள்ள கிராம பகுதியில வந்து நம்மால் சொல்றாரு, ரஞ்சித் சொல்றாரு, சென்னைனா நாங்க தான். இதுல யார் அடிமைப்பட்டிருக்கா நீங்க சொல்லுங்க? சென்னைனா நாங்க தான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க தான் அப்படின்னா எங்க சமூகம் தான் சென்னை, எவனும் இங்க ஆட்ட முடியாதுன்னு சொல்றாரு. இது யார் ஆணவ சாதி, யார் ஆதிக்க சாதி சொல்லுங்க? ஏமா ஒரு மனிதன் அவர் யார் எங்கெங்க மெஜாரிட்டியா இருக்கானோ அவன் தான் அங்க ஆளுமையா இருக்கிறான். அது பறையர் என்றும் பல்லர் என்றும் தேவர் என்றும் கிடையாது. அவர்கள் வந்து இப்படி அதுவும் தவறான பேச்சா கூட இருக்கலாம். நீங்க வந்து தவறான ஒரு இதை எடுத்துக்காட்டா வச்சு பேசினா அது எப்படி சார் கரெக்டா? எடுத்துக்காட்டுன்றதே சில விஷயங்களை எடுத்து வச்சு பேசுறதுதான் எடுத்துக்காட்டு. அப்புறம் அதை தான் எடுத்து வச்சு பேச முடியும். சென்னைனா நாங்க தானே, அதுக்கு என்ன அர்த்தம்? சென்னையில யாருமே இல்லையா? அப்ப எல்லா ஏமா நீங்க வினையை பாக்குறீங்க, எதிர்வினையை மட்டும் பாக்குறீங்க. வினை எங்க இருந்து வருதுன்னு பார்க்க மாட்டீங்க. வினையை விதைக்கிறா ஒருத்தன், அதை அறுவடை செய்ய ஒருத்தன் வர்றான். சரி, ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்ப அவன் வந்து பதிலுக்கு வந்து பேசதானே செய்வான். அம்மா ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நேற்று விழுப்புரத்திலயோ கள்ளக்குறிச்சிலையோ ஒரு வன்னியர் சமுதாயத்து பையனை போட்டு பொழந்துருக்காங்க. யாருமா பட்டியலின ஆளுக இங்க வந்து அடி வாங்குறா? அவர்களால தான் இங்க மற்ற சமூகம் இன்னைக்கு வந்து அன்டச்சபிலிட்டின்றதை விட அச்சுறுத்தலோட வாழக்கூடிய சமூகம், எல்லா சமூகம் யாருனாலன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினாலதான். அது குறிப்பிட்ட சமூகத்தின்றதை விட ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்கனாலதான் தமிழ்நாட்டிலே குழப்பம். ஒரு அம்மாலாம் பேசுது, நான் உன்னை கழுத்து அறுத்துருவேன்டா அப்படின்றாங்க. இப்ப இதுல யாரு வந்து அடிமைச்சாதி, யார் ஆணவச்சாதி சார்? அப்ப ஆணவ கொலைகள் வந்து நடக்கிறதே இல்லையா சார்? ஆணவ கொலைன்றதை விட ஸ்வேதாவை நான் இனிய மக ஒன்னிய நான் பொத்தி வளர்க்குறேன். அந்த பொத்தி வளர்க்குறத உன்னைய விட்டு நான் இன்னொரு அனுசரணம் பண்ண சொன்னேன், அது கூட குத்தம்ன்றேன். ஒரு புலி நான் உன்னை வந்து இங்கேருந்து ஊட்டிக்கே எங்கேயோ கூட்டு போயில ஒரு புலி உன்னை வந்து அடிக்க வருது. அதை நான் அந்த புலிகிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் அதை அடித்து கொண்டு நான் உன்னை காப்பாற்றிட்டு வர்றேன். இது சாதின்னு பார்ப்பியா, பாசம்னு பார்ப்பியா? சார் நீங்க புலியோட எப்படி சார் மனுஷனை வந்து கம்பேர் பண்றீங்க? அதை விட கேவலமா வாழ்றாங்க, அதை விட கேவலமா இருக்காங்க. அடுத்த வீட்டு பொண்ணை தூக்குறது, அடுத்த வீட்டில் பிள்ளைய கல்யாணம் பண்றது, அடுத்த வீட்டு பிள்ளைகளை வந்து நாசம் பண்ணணும்னு கங்கணம் கட்டி வேலை பார்க்கறது, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லா சமுதாயம் பறையர் சமூகமோ மற்ற பட்டியலின சமூகத்தை நான் சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் அதை செய்யுது. அப்ப உன்னை நான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தா நான் தகப்பனா? அப்ப புலிதானப்பா, இத்தனை வருஷம் வளர்த்த புலிதானே, அதுதானே கூட்டிட்டு. ஏமா இன்னைக்கு 90% பேரு கோர்ட்ல போய் பாருமா, காதல் கல்யாணம் தாம்மா. நான் உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னை கொண்டு போய் ஒரு மிருகத்து கையில் கொடுத்துட்டு அந்த மிருகம் உன்னை வந்து கர்ப்பமாக்கி விட்டுட்டு டீலிங் பேசையில் இந்த தகப்பனுக்கு அவனை கொல்லணும்னு தோணுமா தோணாதா சார்? அப்போ எல்லா ஆணவ கொலைகளுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு கட்சி தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஒரு கட்சின்னு இல்லைம்மா, இதுக்குன்னு ஒரு டீமே இருக்காங்க, இதுக்குன்னு ஒரு டீமே இருக்காங்க. இதை நாங்கள் இப்பயும் நான் சொல்கிறேன், உண்மையான காதலுக்கு எந்த தகப்பனும் வந்து தடையாக இருக்க மாட்டான். உன்னை ஏமாற்றணுன்ற நோக்கம், உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நோக்கம், உன்னை வக்கரத்தோட உன்னை தொடணும்னு நினைக்கிற நோக்கத்தை நம்ம வந்து அதை எதுக்குறோம். காதலிச்சு கல்யாணம் பண்ணி அப்போ ஆத்தா ஒத்துக்கிட்டா ஜாதியும் இல்லை மதமும் இல்லை. ஆனால் அப்பனுக்கு தெரியாமல் நீ வா, நகை தூக்கிட்டு வா, பொருள் எடுத்துகிட்டு வா, காசு எடுத்துகிட்டு வான்றது காதலா? ரோட்டில் எத்தனை பிள்ளைங்க ரோட்டில் தெரியுது, வீட்டுக்கும் போக. இந்த கௌசல்யான்னு ஒரு பிள்ளைய காதலிச்சு ஒரு பையன் கூட்டு போனா, சரி அவனை புரட்சி செய்கிறேன்னு சொல்லி 5 கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ 4 கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த திராவிட கூட்டம். எத்தனை பெண்களுடைய நிலை இப்படி இருக்கு. இன்னைக்கு அந்த கௌசல்யா இதை பார்த்தா தெரிஞ்சிடணும். அப்பா அம்மா அவங்க அப்பனுக்கு எதிராக போய் சாட்சி சொல்ல வச்சாங்க. இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க தூக்கு தொண்டனிலேருந்து பெயில் வாங்கி உட்காந்துருக்காரு. அவங்க அப்பாவுக்கு எதிராக அந்த பிள்ளையை போய் சாட்சி சொல்ல வச்சுச்சு இந்த திராவிடம்.
அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், எத்தனை இடத்துல கையேந்திருப்பார், எத்தனை கூலி வேலை பார்த்துருப்பார், எத்தனை இடத்துல போய் நம்ம பிள்ளையை படிக்க வைக்கணும், ஒரு யூனிஃபார்மை போட்டு விட்டு நம்ம பிள்ளை எப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு கொலுசை வாங்கி போட்டு அந்த சத்தத்தை கேட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த அப்பாவை தூக்கில் ஏற்றணும்னு சொல்லி ஒரு பிள்ளை போய் நிற்கிதுன்னா இதுதான் திராவிட மாயை. இந்த திராவிடத்தை ஏன் ஒழிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் தெரியுங்களா? இந்த கலப்பின விதைகளை ஏன் நசுக்கணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? அப்பனுக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, தாய்க்கு எதிராக, தந்தைக்கு எதிராக போய் திருப்புது, கலாச்சாரத்துக்கு எதிராக திருப்புது. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர உண்மையான காதலை நாங்கள் எதிர்க்கிறது இல்லை. உண்மையான காதல் போலியான காதல்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? காதலே போலிதான், இம்பாச்சுவேஷன். அழகை பார்த்து ஏன் அசிங்கமான ஒரு பையன் காதல் நீங்க தானே சார் ஒரு விஷயமா? உண்மையான காதல்னா என்ன தெரியுமா? ஒரு நொண்டியா இருக்கும், நொடமா இருக்கும், ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கும், அந்த பிள்ளை மேல ஒருத்தன் காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்றான் பாரு, அதுதான் உண்மையான காதல். ஒரு பொண்ணை ஒருத்தெல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட்டில் ஒரு பொண்ணு காதலிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் அவங்க குடும்ப காதலை எதுக்குறாங்க. அந்த பிள்ளை உடம்புல தீய பொருத்திக்கிறது, ரொம்ப அழகான பொண்ணு ரொம்ப அசிங்கமாயிருது. அந்த பிள்ளையை ஒருத்தன் கல்யாணம் பண்ணால் இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த பையன் மதுரையில். அதுதான் காதல். அழகா இருக்க பெண்ணுக்கிட்ட மட்டும் வர்றது காதல் இல்லைம்மா, தான் மனசை பார்த்து வரணுமா, வயது இருக்கணுமா, அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. 21 வயசு பெண்ணுக்கு நல்ல மனசு இருக்காதா சார்? அந்த ஒரு விஷயம் எங்களுமா, அழகான பெண்ணு அழகான பையனை தான் பார்க்குறீங்க, அழகான பையன் அழகான பெண்ணை தான் பார்க்குறான். அப்படி எல்லாம் எங்க சார் இருக்கு? அப்படி உனக்கு நான் படம் தான் போட்டு காட்டுறேன். அப்புறம் சினிமாவிலே அப்படி தானேம்மா காட்டுறாங்க. கதாநாயகி இப்படி இருக்கணும், இந்த ஆங்கில இருக்குன்னு தானே படமே எடுக்கிறேன். ஏன் என்னைக்காவது ஒரு அசிங்கமான கதாநாயகி போட்டு படம் எடுத்துருக்காங்களா? காதல்ன்றது இப்போ நம்ம ஒரு படம் பார்த்தேம்மா, அதில் கூட கதாநாயகி நல்லா தான் இருக்கு. கோழி பண்ண செல்லத்துறையா ஏதோ ஒரு படம் பார்த்தேன். அதில் அந்த கதாநாயகெல்லாம் அப்படியே கிராமத்துக்காரன் மாதிரியே இருக்கான். சினிமான்றது அதுதான்மா, யதார்த்தம் இருக்கணும். இவங்க இருக்காங்க பாருங்க, பிசுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோன்னு படம் இருக்கிறான் பாருங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் நல்ல சினிமாவே வராது. இன்னைக்கு ரப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தேன், அருமையான படம் அந்த படம். அதில் பாருங்க, ஒரு பட்டியலின பெண்ணா ஒரு உயர் சாதி, அது எந்த சாதி, ஒரு உயர் சாதி பையன் கல்யாணம் பண்ணுறான். அவங்க மாட்டுக்கறி கடை வச்சுருக்காங்க. மாமனார் அப்படின்ட்டு பேசுகிறான், மாமியாட்ட பேசுகிறான். இவங்க அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க, அவங்க இவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த படத்தோட கரு என்ன தெரியுமா? திறமை இருந்தால் ஜாதி அடிபட்டு போகும் அப்படின்றத அழகாக அந்த இயக்குனர் அருமையாக சொல்லியிருப்பார். திறமை இருந்தால் போதும், அது ஜாதியெல்லாம் முக்கியம் இல்லை, திறமை இருந்தால் எந்த சாதிக்காரனையும் யாரை ஏற்றுக்கிறான் அப்படின்றது மட்டும் அந்த படத்தில் ஏற்றுக்கிறதுக்கு தானே சார் ஒரு போராட்டம் மாதிரி ஒரு இது லைட்டாக காமிச்சு தானே சார்? அது ஏற்றுக்காத மனப்பான்மை இருக்கவங்க இருக்கிறாங்கன்றதையும் அதை காமிச்சிருப்பாங்களே. 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 50 ஆண்டுலாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது விஷயத்தை கொண்டு வந்து இப்போ ப்ரெசண்டில் நடக்கிற மாதிரி படம் எடுத்து மனிதனை ஒட்டவே விடாமல் பண்ணுறது தான் இந்த ரஞ்சித் கூட்டம் இருக்காம பாருங்க. இவங்க இவங்களுக்கு இருக்க திறமைக்கு நல்ல படம் எடுத்தாங்கன்னா, இங்கே மெட்ராஸ்ன்ற ஒரு படத்தை கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன் நான். பொழுது போகலைன்னா நான் காரில் போயில அந்த படத்தை தான் யூடியூப்பில் போட்டு பார்ப்பேன். அவ்வளோ திறமையான தயாரிப்பாளர். இந்த வாழைன்னு ஒரு படம் எடுத்திருந்தேன் அந்த பையன், இந்த மாரி செல்வராஜ், அதுலேயும் அருமையாக இருந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் இந்த சாதியை இவங்க தூக்கி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. உங்க அப்பா உன்னைய உட்கார விடாம அவங்களுடைய வாழ்வியலையும் காட்டணும்னு அப்படி ஒரு வாழ்வியல் இருந்திருக்கு இல்லையா? உங்க காசுல காட்டுங்கடா, எவனோ ஒருத்தன் படம் போடுவேன், அவங்க படத்துல உங்க வாழ்வியலை காட்டுக்கிறேன். மக்கள் ஏத்துக்கிறலாம், அவன் படம் எல்லாம் ஓடலையம்மா. ஆனா அது நான் ஓடிபில தான் பார்த்தேன். அந்த படம் தியேட்டர்ல ஓடிச்சு, ஓடிபில தான் ஓடுது. எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும்லம்மா படம்ன்றது. அதனால இந்த காலங்கள்ல எல்லாமே ஒரு பிராமணர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும்ன்றோம். ஏன் வேணும்னா அவன் இன்றைக்கி நாட்டை காப்பாற்றினா எல்லாம் செஞ்சான். இன்றைக்கி அவனை காப்பாற்றிக்கிறதுக்கே வழி இல்லாமல் ரோட்டில் நின்று போராட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா குடும்பியார் போன்ற ஒரு பிராமணன் அந்த கூட்டத்தில் அழுகிறாரு. அப்படியே அது ஒரு யூடியூப்பில் கூட வந்துச்சு, அவர் எடுத்திருக்காரு, ஒரு யூடியூப்காரர் எடுத்தால் போடட்டும், என் பூனலை அறுக்கிறான், குடும்பியை வெட்ட வர்றான், என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. இப்போ அப்பெல்லாம் யார் சார் விட்ட வரா? அதே மாதிரி நீங்கள் அந்த டைமில் அவ்வளோ வீரியம் இருந்தது, அப்படிலாம் பேசுனாங்க. இப்போலாம் அப்படி யார்? இப்போ நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பிராமணர் எந்திரிச்சு ஒரு 1000 பேர் 2000 பேர் இதில் எந்திரிச்சு அழுதார். என்னை வெட்ட வரான், குடும்பியை வெட்ட வரான் சேலத்தில். அப்போ இந்த குடும்பியை வெட்டுறது, இதை வெட்டுறது, பூனலை அறுக்க வரேன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த காலத்தில் அடிமைப்படுத்தி வச்சு இந்த காலத்தில் இவங்களே இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. பாவம், ஒரு ரிவெஞ்ச் வரும்ல. அப்போ இவங்களை யார் தான் பாதுகாக்கிறது? இவங்களை இப்படியே வச்சிருக்கிறதா? இவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பிராமணனாக பிறந்ததுக்கு தான் பாவமா, குற்றமா? நீங்கள் நான் ஒரு சில பேரெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சோடனே சொல்லிட்டு போகிறேன், வரலாறுலாம் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களே வீதி இறங்கி போராடிடுவீங்க. அவன் அப்படி செத்துருக்கான் இந்த நாட்டுக்காண்டி. அவன் இப்படியெல்லாம் இருந்தவங்க இன்றைக்கி ஏன் தட்டை பிடிச்சி மணி ஆட்டுறான் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த நாடு உடையக்கூடாது, இந்த நாடு கட்டமைப்போடு இருக்கணும்னு போராடின ஒரு கூட்டத்தை இன்றைக்கி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு போராட வச்சுருக்கு இந்த திராவிடம்னா.
தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அவல நிலை. இந்த அவல நிலை மாறணும்னா பிசிஆர் சட்டத்தில் ஆல்டர்னேட் கொண்டு வரணும். பாப்பாத்தின்னு சொன்னாலும் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. ஓகே சார், பிராமணர்களுக்கு இப்போதைய நிலை என்ன அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பல எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஸ்வேதா.